சூரியோட கொட்டுக்காளி படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஷான் நிகமோட மெட்ராஸ்காரன் டீசர் நாளைக்கு வரப்போகுது. டிமாண்டி கலின் 2ல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் நாளைக்கு காலைல 10:05க்கும் அண்டு படத்துக்கான ரிலீஸ் ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 5:01க்கும் வரப்போகுது. மூக்குத்தி அம்மன் 2 எடுக்க போறதா ஏற்கனவே நான் சொன்னேன். ஆனா அதுக்கு டைரக்டர் என்ன பிக்ஸ் ஆகல. இப்ப இந்த படத்துக்கு டைரக்டர் தேடுற ஒர்க் போய்கிட்டு இருக்கு. சுந்தர் சி, ஹரி, விக்ரம் குமார் கிட்டலாம் இந்த படத்தை எடுக்க சொல்லி டாக்ஸ் போறதா நியூஸ் வருது. LIC படத்துக்கான டைட்டில மாத்த போறாங்க. புது டைட்டில் ஜூலை 25 நைட்டு 12 மணிக்கு வரும். ராயன் படத்தோட புக்கிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு நேத்துக்கு நான் சொன்னேன். ஆனா எத்தனை மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல மறந்துட்டேன். தமிழ்நாட்டுல 9 மணிக்கு தான், பெங்களூர்ல 6 மணிக்கு, ஓவர்சீஸ்ல 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும். கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபயர் சாங் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு சாங் ரிப்பீட்டடா கேட்கும்போது நல்லா இருக்கு. அண்ட் சூர்யா 44க்கான கிளிம்ஸும் நேத்துக்கு நைட் வந்துச்சு. இந்த கிளிம்ஸும் பார்க்க செமையா இருக்கு. நான் டைட்டில் லுக் இல்ல ஃபர்ஸ்ட் லுக் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் கூட சூர்யா பர்த்டேக்கு விஷ் பண்ணி இன்னொரு புது போஸ்டர் சூர்யா 44ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ இப்ப நான் ரெடி பண்ற வரைக்கும் வாடிவாசல்ல இருந்து சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலா எந்த அப்டேட்டும் வரல. ஆனா கலைப்புலி தானு இப்போ ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல இந்த படம் பத்தி ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை வேணா சொல்றேன். இந்த படம் டிராப்னு சொல்றாங்க. அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. படம் கண்டிப்பா நடக்கும். இந்த படம் ஜல்லிக்கட்டை மையப்படுத்தி வரதுனால ரோபோட்டிக்கு காலை ஒண்ணு செய்ய சொல்லிருக்காங்க. அது வர டிலே ஆனதுனாலதான் படமும் டிலே ஆகுதுன்னு சொல்றாரு. மத்தபடி படம் நடக்காதுன்னு சொல்றதெல்லாம் கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. படம் கண்டிப்பா நடக்கும். தி கோட்டோட 3rd சிங்கிள் ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல வரப்போகுது. இந்த சாங் ஸ்ருதிஹாசன் பாடியிருக்க வாய்ப்பு அதிகம். தளபதி கமல் காம்போ தளபதி 69ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் இது வரைக்கும் வரல. கமலுக்கு சொன்ன ஸ்டோரி தான் தளபதி 69. ஆனா அதனால கமல் உள்ள வருவாராங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. தளபதி 69ஓட ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கான ஒர்க்கு தான் போய்கிட்டு இருக்கு. டெக்னீஷியன்ஸ் யாரை கொண்டு வரலாம், கேஸ்ட் யாரை கொண்டு வரலான்னு. கபாலி படத்தோட ஃபைனல் வசூல கேட்டிருக்காரு 292 கோடி கிட்ட. ராயனோட சாங் எல்லாம் ஹிட் தானான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லாம் பெரிய ஹிட் இல்ல, டீசென்டான ஹிட். மதகஜராஜா கோட் படத்தோட கிளாஷ் ஆக்குமான்னு கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. விஷ்ணு அடவான் டைரக்ஷன்ல கவின் நடிக்க போற மூவில யார மெயின் லீடுன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காரு. கவினை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தானே ஹீரோ. நயன்தாரா ஹீரோயின். மாரி 2 படம் ஹிட்டா, மாரி 3 வருமானு கேட்டிருக்காரு. மாரி 2 மாரி 1 அளவுக்கு ஹிட் இல்ல. சோ மாரி 3 வர வாய்ப்பு இல்ல. ராயன் படத்தோட ப்ரீ பிசினஸ் பத்தி கேட்டிருக்காரு. அப்ராக்சிமேட்டா 100 to 150 கோடி இருக்கும். தியேட்ரிக்கல் ரேட்ஸ் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கும். விருபாக்ஷா 2 வருமானு கேட்டிருக்காரு. பார்ட் 2 லீடு வச்சுதான் முடிச்சாங்க. ஆனா இன்னும் அதுக்கான அப்டேட் வரல. நான் வந்தா சொல்றேன். கூலி படம் எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. ரிலீஸ் இன்னும் அவங்க முடிவு பண்ணல. மேபி என்னோட கெஸ் படி அடுத்த வருஷம் சம்மருக்கு வரும். பீஸ்ட் படத்துக்கு ஆடை லான்ச் வைக்கலன்னு கேட்டிருக்காரு. அந்த சிச்சுவேஷன்ல அவங்க ஆடை லான்ச் வைக்க முடியல. அதுக்கு தான் அவங்க இன்டர்வியூ வச்சாங்க. துணிவண்டு வாரிசுல தமிழ்நாட்டுல எது அதிக வசூல்னு கேட்டிருக்காரு. வாரிசு தான். 2 படத்தோட தமிழ்நாடு வசூலும் ஸ்கிரீன்ல வரும். ரத்த சரித்திரம் 2ஓட வசூல கேட்டிருக்காரு. இதுக்கான வசூல் ரிப்போர்ட் என்கிட்ட இல்ல. நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. கோடியில ஒரு 1 ரிவால்வர் ரேட்டெல்லாம் எப்ப வரும்னு கேக்குறீங்க. ரிவால்வர் ரேட்டா இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோடியில ஒரு 1 இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அது எப்ப வருங்கிற அப்டேட்டும் இப்போதைக்கு இல்ல. இந்தியன் 2 படம் 100 கோடி பண்ணிடுச்சு. அப்போ அது ஹிட் தானே, எப்படி ஃபிளாப்னு கேட்டிருக்காரு. 100 கோடி வந்தா ஹிட்டுங்கிறதெல்லாம் சின்ன படத்துக்கு. இதோட பட்ஜெட் பெருசு, ப்ரீ பிசினஸும் பெருசு. சோ அதனால இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு இந்த வசூல்லாம் பத்தாது. சூர்யா மாரி செல்வராஜ் காம்போ வருமானு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. ஃபியூச்சர்ல வேணா எதிர்பார்க்கலாம். ஈகிள் 2 வருமானு கேட்டிருக்காரு. இதுவும் அதே மாதிரி தான். ஃபியூச்சர்ல தான் மேபி எதிர்பார்க்கலாம். மோகன் ராஜா சங்கர் எல்லாம் அஜித்தை வச்சு படம் எடுக்க போறதா டாக்ஸ் போச்சு. அதெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. அந்த சமயத்துல இந்த காம்போ வர செட் ஆகல. மோகன் ராஜா அஜித் காம்போ ஃபியூச்சர்ல வரலனா கூட சங்கர் அண்ட் அஜித் காம்போ கண்டிப்பா ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. 2.0 படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வந்துச்சா, அங்க கிளிக் ஆச்சான்னு கேட்டிருக்காரு. அங்க செம்மையா ஓடுச்சு. 2.0 நார்த் இந்தியா வசூல் மட்டுமே 200 கோடி கிட்ட. எந்த தமிழ் படமும் இது வரைக்கும் நார்த் இந்தியால அவ்வளவு பெரிய வசூலை எடுக்கல. விடாமுறிச்சோட அடுத்த அப்டேட் சாங்கா இல்ல டீசரா என்னோட ட்விட்டர் ஐடியா கேட்டிருக்காரு. ஸ்கிரீன்ல வரும். விடாமுறிச்சு அடுத்த அப்டேட் என்ன வரும்னு கெஸ் பண்ண முடியல. விடாமுறிச்சுக்கு அடுத்த அப்டேட் எப்போ வரும்னு கெஸ் பண்ண முடியல. இதுல சாங்கா டீசரான்லாம் கண்டிப்பா சொல்ல முடியாது. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். வைபவோட அடுத்த படம் அலம்பனா படம் எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. வைபவ் அடுத்து கோட் மூவில இருக்காரு. அலம்பனா படம் இப்ப வர வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட்டை விட அந்த படத்து மேல கடன் அதிகமா இருக்கு. அதனால இப்ப வருமாங்கிறது டவுட். டெட்பூல் 1 and 2 பார்த்துட்டேன். இப்ப அவெஞ்சர்ஸ் பார்த்துட்டு தான் டெட்பூல் 3 பார்க்கணுமான்னு கேட்டிருக்காரு. அது அவசியம் இல்ல. அவெஞ்சர்ஸ்ல ஏகப்பட்ட மூவிஸ் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க உட்காந்து பார்க்க முடியாது. எலெக்ஷனுக்கும் மூவிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கும் என்ன கனெக்ஷன் கேட்டிருக்காரு. எலெக்ஷன் எப்போ வரும்னு கரெக்டா அந்த சமயத்துல தெரியல. அதனால வசூல் பாதிக்கப்படும். அந்த டைம்ல அவங்க ரிலீஸ் பண்ணல. ஈட்டி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. ஆவரேஜா போயிருக்கு. சென்னை வருவேன்னு சொன்னீங்க, எப்ப வருவீங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த மாசம் எண்டுல அடுத்த மாசம் வந்துருவேன். எப்படி இயக்குனர் ஆவறதுன்னு கேட்டிருக்காரு. எப்பவும் சொல்ற மாதிரி ஷார்ட் பிலிம் ஒன்னு எடுங்க. அதை வச்சு யாருக்கிட்டயாச்சும் ஏடியா சேர பார்க்கணும். அப்படியே தான் மேல வரணும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.